ஹாய்! இன்னைக்கு நான் உங்க கூட வாழை இலை அல்வா வாழை இலையில அல்வா எப்படி பண்ணுறதுன்னு சொல்றேன். நான் நெறைய இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் அது இதுன்னு பார்க்குறப்ப கண்டிப்பா தமிழ்நாடு போறப்ப ட்ரை பண்ணணும்னு நெனச்சிட்டே இருப்பேன். 2, 3 டைம் மிஸ் ஆயிடுச்சு. இந்த டைம் கண்டிப்பா பண்ணணும்னு ஆந்திராலேருந்து ஊருக்கு வந்ததும் மறுநாள் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். வாழை இலைய எடுத்துக்கிட்டு அது நடுவுல இந்த தண்டு இருக்குல்ல, அத கட் பண்ணிட்டு வாழை இலைய இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா கிழிச்சு கூட வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. நல்லா அரைச்சுட்டு இந்த மாரி வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் நெறையாவே பண்றேன். நீங்க கம்மியா பண்றீங்க அப்படின்னா, டம்ளர்ல அளந்துக்கோங்க. வடிகட்டியில ஊத்திட்டு இந்த மாரி வடிகட்டினா பெருசா இருக்கும்ல ஓட்டை, அந்த மாரி இதில பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாரி ஃபுல்லா வெறும் தண்ணி மாரி இருக்கணும். அந்த மாரி புழிஞ்சுக்கோங்க. 1 1/2 கப் அளவுக்கு நானு வாழை இலை அரைச்ச அந்த எசன்ஸோட தண்ணி சேர்த்துக்கிட்டேன். 2 1/2 கப் நார்மல் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு இப்போ ஆன் பண்ணிடாதீங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்து எல்லாம் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டு தான் இது பண்ணணும். இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸ்பூன் கொஞ்சம் சின்னதாக இருக்கறனால 6 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் நார்மலாக பெரிய ஸ்பூனாக இருக்குன்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 4 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கட்டி கூட இல்லாமல் அடியில் பிடிக்காமல் சைடில் ஒட்டாமல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் அடுப்பை ஆன் பண்ணணும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். ஒரு சில பக்கம் தான் கொதிக்கவே ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், லைட் க்ரீன் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விட்டுட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கைவிடவும் கூடாது. அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கக்கூடாது. மீடியமாக வச்சுக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ப்ராசஸ்லாம் முடிக்கிறதுக்கே எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் அந்த மாதிரி ஆகும். டைம் எடுத்துக்கும். உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கப்போ பண்ணி பாருங்கள். லைட் க்ரீனில் இருந்து அப்படியே ஹீட்டாக கலர் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீன் நல்லா டார்க் க்ரீனுக்கு வரும். இப்போ பாருங்கள், லைட் க்ரீன்லேருந்து அப்படியே டைரெக்டாக டார்க் க்ரீனுக்கு மாறிடுச்சு. லைட்டாக கெட்டிப்படவும் ஆரம்பிச்சிருச்சு. இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். கைவிட்டிங்கன்னா ஒரு பக்கம் அடியில் பிடிச்சிக்கும், ஒரு பக்கம் பிடிக்காமல் இருக்கும். நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அல்வா பீஸும் போட முடியாது. அங்கங்கே ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நல்லா கொஞ்சம் கெட்டிப்பட்டு இப்போ சர்க்கரை சேர்த்திங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் இலகி தண்ணி விட்டு வரும். அது பிரச்சனை இல்லை. மறுபடியும் சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் நேரத்துலேயே மறுபடியும் கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். மொத்தத்தில் ஃபுல் ப்ராசஸ் ஃபுல்லாக நம்ம கைவிடாமல் இந்த மாதிரி சுற்றி 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 மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இதில் பெரிய விஷயம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. வாழை இலையை அரைச்சி எப்பவும் போல் அல்வா பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், அந்த க்ரீன் கலர் எப்படி லைட்லேருந்து பயங்கர டார்க்குக்கு மாறிடுச்சு. இதில் நீங்கள் நெய் விடுறதுனால விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் விடுறேன். இந்த மாதிரி அல்வாக்கெலாம் நம்ம கடையில் வாங்கி நார்மல் அல்வா சாப்பிடுவோம்ல, அந்த அல்வாவில் தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் தேங்காய் எண்ணெய் ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்து 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 மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு ஸ்பூன் விட்டுட்டு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஸ்பூன் அப்படியே ஒரு 7, 8 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா அப்படி சேர்த்துக்கோங்க. ஒரே தான் சேர்த்துட்டிங்க அப்படின்னா எல்லா அல்வாலையும் மிக்ஸ் ஆகாது. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். அப்போ தான் ஸ்வீட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நமக்கு சாப்பிட்றப்ப நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். வெண்ணிலா இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, உண்மையாகவே வாழை இலை அந்த ஃப்ளேவர் டைரெக்டாக சாப்பிட முடியாது. அதனால் நீங்கள் ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ரோஸ் வாட்ரு, ப்யூர் ரோஸ் வாட்ரு இருக்கும்ல, அது சேர்த்துக்கிட்டிங்கனாலும் இந்த வாழை இலையோட ஃப்ளேவரும் ரோஸ் வாட்டரோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா வெண்ணிலா எசன்ஸ் ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு விட்டுங்க. உண்மையாகவே எதுவுமே சேர்க்காமல் சாப்பிடவே முடியாது. இப்போ நல்லா கரண்டிலையும் ஒட்டாமல் சட்டிலையும் ஒட்டாமல் நம்ம சுத்த கரண்டியோடு சேர்த்து சுற்றிட்டு வரும்ல, அந்த பக்குவத்தில் எடுத்து தட்டில் கொட்டி கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க.
நான் வந்து லாஸ்ட்டாக எடுத்த கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அது எப்படின்னா, நம்ம இப்போ கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கரண்டி கூடயே சேர்த்து அந்த அல்வா ஃபுல்லாக சுற்றிட்டு வரும். அந்த அளவுக்கு வந்து பக்குவம் வரணும். நம்ம மைசூர் பாகு பக்குவம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் தட்டில் கொட்டிட்டு ஒரு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக பீஸாக எடுத்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் பிடிக்கல அப்படிங்கிறவங்க ரோஸ் எசன்ஸ், ரோஸ் வாட்ரு கூட ஊற்றிக்கலாம். ஆனால் எதுவுமே ஊற்றாமல் இது பண்ணிங்கன்னா அவ்வளோவா டேஸ்ட் நல்லா இருக்காது உண்மையாகவே. டேரெக்டாக இல்லை நான் வாழை இலை ஃப்ளேவர்லேயே சாப்பிட்ணும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நான் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரியே சொல்லிடுறேன். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது எசன்ஸ் வந்து ஊற்றிக்கலாம். ஆனால் வாழை இலை ஃப்ளேவரும் லைட்டாக இருக்கும். ஏதாவது எசன்ஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும். சேர்க்காமல் இருந்து நான் சாப்பிட்டு பார்க்கல இது வரைக்கும். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ரோஸ் எசன்ஸோ ரோஸ் வாட்டரோ இல்லை வந்து லைட்டாக வெனிலா எசன்ஸோ சேர்த்து ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்துச்சா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.